முதலாவது கேள்வி, சஹாபாக்கள் காலத்தில் எழுதப்பட்ட அரபு மொழி எழுத்து அமைப்பு வேறு, இப்போ உள்ள அரபு மொழி வேறு என்று சொன்னீர்கள். ஆனால் உச்சரிப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. இதே போல தமிழில் குர்ஆனை எழுதி படிக்கலாமா? உதாரணத்திற்கு தமிழே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் படிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. எந்த மொழியில வேண்டாலும் எழுதி படிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு மொழியிலையும் சில எழுத்துக்கள் வேற மொழி உச்சரிப்புல கிடைக்காது. தமிழ்ல உள்ள ழான்னு சொல்றோம்ல, அது அரபில கிடைக்காது. தமிழ்ல டானா சொல்றோம், டானா தமிழ்ல அரபில சொல்ல முடியுமா? தமிழ்ல தான் படம் இருக்கும், அவன் பதம் தான் அவன் படிப்பான். அவன் பாஷையில் என்ன இல்லை, அந்த டானாவெல்லாம் கிடையாது. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒரு மொழிக்கு கூடுதலாக இருக்கும். அரபு மொழி எழுத்து அப்படியே நீங்க தமிழ்ல எழுதினால் எப்ப இது சரியா வரும் கேட்டா, அரபியில் உள்ள எல்லா எழுத்துக்கும் சமமான தமிழ் எழுத்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதை என்ன செய்ய முடியும், உச்சரிக்க முடியும். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா அதுல நம்ம தமிழ்ல எழுதுவதன் மூலமாக வேற மாதிரி வாசிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். உதாரணமா இந்த ஹாடா இந்த தொண்டையில இருந்து வரணும். இந்த ஹா என்ற எழுத்தை நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா தமிழ்ல எந்த எழுத்தை போட்டு எழுதுவீங்க? கானாவை தான் போட்டு எழுதுவீங்க. கானாவை எழுதுனீங்கன்னா ஹாலிக் என்பதை காலிக்குன்னு தான் வாசிப்பான். அப்ப அந்த தமிழ்ல இல்ல, அது தமிழ் குறைன்றது கூடாது. தமிழ்ல உள்ள பல எழுத்து அரபிலையும் இருக்காது. எந்த ஒரு மொழியில உள்ள எழுத்துக்கள்லையும் ஒரு 1, 2, 5, 6 எழுத்துக்கள் வேற மொழியில அந்த உச்சரிப்பு கிடைக்காது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த குர்ஆனை உருதுல எழுதி படிக்கலாமான்னு கேட்டா படிக்க முடியும். ஏன்னு கேட்டா உருதுல எல்லா எழுத்துமே இருக்குது. அரபில இருக்கிற எல்லா எழுத்தும் அதோட கூடுதலாகவும் உருது மொழியில் இருக்கிறது, பாரசீக மொழியில் இருக்கிறது. இப்படி எந்த மொழியில அதுக்கு ஈக்குவலான எழுத்து அப்படியே இருக்கிறதோ அந்த மொழியில எழுதி படிக்கிறது என்பது பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ், மலையாளம் இதுல எல்லாம் நம்ம எழுதணும் என்று சொன்னால் அதுல அந்த அந்த உச்சரிப்பு எல்லா உச்சரிப்பும் கிடைக்காது. இந்த கைன காங்கிறோம், இந்த காங்கிறதுக்கு என்ன தமிழ் வார்த்தை, தமிழ் எழுத்து என்ன இல்ல. அது மாதிரி தால்ங்கிறோம், அது கிடையாது. ஜாங்கிறோம், ஜாங்கிற எழுத்து இங்கிலீஷ்ல ஜெட்டு போடுற மாதிரி தமிழ்ல ஒரு எழுத்து போட முடியாது. அதனாலதான் அந்த தமிழ்ல அப்படி எழுதி போட்டோம் என்று சொன்னால் அது சரியான உச்சரிப்போடு நமக்கு வாசிக்க முடியாது. அதை விட அரபியிலேயே குர்ஆன் வாசிக்க ரொம்ப எளிதுதான். குர்ஆனை அந்த காலத்து முறையில ஆல்சபரா பேசவரப்பான்னு ஒரு டைப்பா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி முறையினால படிக்காமல் விட்டுருப்பீங்க. இப்ப எல்லாம் ஒரு 3 நாள் ஒதுக்கா படிச்சிடலாம். இந்த ஊரடங்கு நேரத்துல கொஞ்சம் குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு, அல்லது குர்ஆனை எளிதில் ஓதிட அப்படின்னு சொல்லி ஒரு CD போட்டிருக்கிறோம். அது நம்ம ஆன்லைன் pj.in இருக்கிறது. அதை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்க குர்ஆனை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம், ஒரு நோட் புக் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதை எழுதி படிச்சீங்கன்னா 1 நாள் 2 நாள்ல ஒரு பிராக்டிஸ்ல 1 வாரத்துல குர்ஆன் வாசிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த உச்சரிப்பு சரியான முறையில கிடைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிடங்கிறத தமிழ்லயே விளக்கம் கொடுத்த ஒரு புஸ்தகமும் போட்டிருக்கிறோம். அதுவும் ஆன்லைன்ல கிடைக்கும், அல்லது நம்ம புக் ஸ்டால்கள்லயும் கிடைக்கும். அதுக்கு CDயும் போட்டிருக்கிறோம். அந்த CD புக் ரெண்டுமே நம்முடைய இணையதளத்தில் இருக்கிறது. நீங்க இலவசமா என்ன செய்யலாம், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து கொள்ளலாம். அந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னா தான் உச்சரிப்பு கரெக்டா வரும். இல்லைன்னு சொன்னா நம்ம ஹாலிக்குன்னு எழுத ஒருத்தன் காலிக்குன்னு படிப்பான், அதுக்கு படிக்காம இருந்துடலாம். அந்த மாதிரி வந்துடுன்ற காரணத்தினாலதான் தமிழ்ல அந்த மாதிரி போடுவது முடியல. அந்த எழுத்துக்கள் இல்லை, அதான் காரணம்.